அதிகப்படியான ஓல்டேஜ் ஹோம்ஸ், அதிகப்படியான பெற்றோர் கைவிடப்படுறாங்க. இதுவும் நடக்குது. இதுவும் அன்பு தனிந்து போவதுனால இன்னொரு அடையாளம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஓல்டேஜ் ஹோமில் போய் பார்க்குறோம். நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் பார்த்தபோது நடந்த சம்பவம். ஒரு தாயார் புத்தி பேதலிச்சு போய் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டபோது அங்கே சொன்ன காரியம் இருதயத்தை நொறுக்குவதாக இருந்தது. ஒரு பையன் தன் தாயாரை கூட்டிகிட்டு ஒரு டோல்கேட்டை தாண்டி இயற்கை உபாதைகளுக்கு நம்ம இறங்குவோன்னு சொல்லி இறங்க சொல்லி அந்த தாய் இறங்கின உடனே டோர் கதவை சாத்திட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போன வேகத்தில் அந்த தாய்க்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அவன் யார் என்னன்னு கூட ஞாபகம் இல்லை. என் பையன் விட்டுட்டு போயிட்டான், என் பையன் விட்டுட்டு போயிட்டா. அது மட்டுமே அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்குது. கடைசியில் அந்த அம்மாவுடைய புத்தி பேதலிச்சு போச்சு. நீங்கள் இப்படியெல்லாம் உங்கள் பெற்றோரை நடத்திட்டு நீங்கள் எப்படி நல்லா வாழ்ந்துருவீங்க? கணக்கு தீர்க்கிற கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரே, நம்ம மறந்து போகிறோம். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வயசான காலத்தில் அம்மாவை வச்சுக்க முடியாதுங்க, அவங்க டென்ஷன், அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப எங்களை டென்ஷன் படுத்துறாங்க. நீங்கள் குழந்தைகளாக இருந்து பெரியவராக வரைக்கும் நாம் பண்ண அத்தனை டென்ஷனையும் பொறுத்துக்கிட்டு தான் அவங்க நம்மளை வளர்த்தாங்க. நைட்டு 12 மணிக்கு நமக்கு பசி வரும், அழுவோம் குழந்தையா இருக்கும்போது. அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோம், பெற்றோர் டென்ஷனாக தெரியுறாங்க நமக்கு. சொல்கிறாங்க வயசான காலத்தில் உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ உளறி இருக்கிறோம். நம்மளை அவங்க முதல் 20 வருஷம் பார்த்துருக்குறாங்க, அவங்களுடைய கடைசி 20 வருஷத்தை பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொடுத்துருக்கிறார். இது ஒரு லைஃப் சைக்கிள். இன்னைக்கு நீ விதைக்கிறது தான் ஒரு காலத்தில் அறுப்பீங்க. அன்பு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருங்கள். நீங்கள் எவ்வளோக்களோ உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கிறீங்களோ, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வயதாகும் போது உங்களிடத்துல அன்பாக இருக்கும்.